அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை நாள் ஏன் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நாள்னு சொல்லுறோம். செவ்வாய்க்கிழமையில் முருகனை நினைத்து விரதம் இருப்பதால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது, செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. செவ்வாய்க்கிழமை நாளுன்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகுங்க. அதனால தாங்க செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செய்வது, அவருக்கு விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பான நாளாக சொல்லப்படுதுங்க. முருகன் என்றால் அனைத்து துன்பங்களும் பறந்துவிடுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம விரதம் இருப்பதால் நம்முடைய வருமானமானது அதிகரிக்குங்க. அதே போல் நம்ம குடும்பத்தில் அமைதி இருக்குங்க, மன நிம்மதி ஏற்படுங்க. ஒருவரோட செல்வ நிலை உயர காரணமாக இருக்கக்கூடிய அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க. அந்த செவ்வாய் பகவானுக்கு உரியவர் தாங்க நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி ஆவாங்க. அதனால தாங்க செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகர்ந்த நாளாகவும் பக்தர்களால் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம எப்படி முருகப்பெருமானை வணங்குவதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்த செந்நிற ஆடைய அன்றைய நாளில் நம்ம அணிந்து கொண்டு வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் செந்நிறத்தில் இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் கனிகளை வைத்து தாங்க நம்ம முருகப்பெருமானை வழிபட வேணும். அதற்கு பிறகு தீபாராதனை காட்டி வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்கு தடைகள் அனைத்துமே விலகி நம்ம வாழ்க்கையானது சீராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அளவுக்கு நமக்கு புகழும் சக்தியும் உண்டாகுங்க. நல்ல மங்கள நிகழ்ச்சிகளானது நடைபெறுங்க. அதே போல் உள்ளத்தில் நம்ம தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படுங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதுக்கு 2 பக்கத்துலையும் பார்த்திங்கன்னா 2 விளக்குகள், ஒவ்வொன்றிலுமே 3 திரிகள் இல்லைன்னா 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே விலகி நம்ம வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல் நம்ம விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை எடுத்து வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம விரதத்தை தொடங்கும் போது முருகப்பெருமானுடைய அண்ணனான முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு அதற்கு பின்னாடி தாங்க நம்ம விரதத்தை தொடங்கி வேணும். கார்த்திகேயன் அன்னதான பிரபு என்பதால் இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அன்றைய நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க. இந்த கார்த்திகை விசாகம் நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கிழமை நாளில் அமைஞ்சு வரக்கூடிய விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா அதற்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்குன்னு சொல்லலாங்க. மேலுமே நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் முருகப்பெருமானுக்கு சிறப்பானது போல சஷ்டி திதியும் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரணும் முன்னோர்களுடைய அருள்வாக்காகுங்க. முருகப்பெருமானை நினைத்து சஷ்டியில் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் அமைஞ்சு வரக்கூடிய சஷ்டி நாளில் நம்ம விரதம் இருப்பது மிகப்பெரிய சக்தியை உண்டாக்குங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உகர்ந்த பாடல்களை பாடி நம்ம விரதத்தை தொடங்குவது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முருகப்பெருமானை வழிபடுவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக தாங்க இருக்குது. முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை வணங்குவங்களும் அதிகமாக தாங்க இருக்கிறாங்க. அதே போல் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை தேடி தேடி படிப்பவங்க நேரில் சென்று வழிபடுவங்கள எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது. தினமும் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசிக்க முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சு முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாங்க. ஆனால் இன்றைய பரபரப்பான காலகட்டத்தில் கடுமையான வேலைப்பளுவுக்கு நடுவில் முருகப்பெருமானை வழிபட்டு அவருடைய அருளை எப்படி பெறுவதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் முருக வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு சரவண பொய்களை குளிப்பதாக நினைத்து கொண்டு ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லி நாம் குளிக்க வேணுங்க. அதற்கு பின்னாடி செந்நிற ஆடையை அணிஞ்சு கொண்டு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகா என மனதார நினைத்து கை நிறைய திண்ணீர் எடுத்து நம்ம நெற்றி நிறைய வைத்து கொள்ள வேணுங்க. அதற்கு பிறகு முருகனுடைய படத்திற்கு முன்னாடி உட்காந்து நம்ம விளக்கேற்ற வேணுங்க. அப்படி ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள்
ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, அருள் தாராய் என்று சொல்லி நீங்கள் அந்த பாடலை பாடிவிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் நம்முடைய வீட்டில் அந்த விளக்கிலையும் அதன் சுடர்லையும் முருகப்பெருமான் வந்து விடுவாருங்க. நம்ம முருக வழிபாடு செய்யும்போது எத்தனை விளக்குகள் வேணுமானாலும் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் முருகப்பெருமானை நம்ம வணங்கும்போது மனதால் முருகப்பெருமானை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல் அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க. முருகப்பெருமானின் மூல மந்திரமான ஓம் சரவண பவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேணுங்க. இந்த மந்திரத்தை வாய் விட்டு சொல்லக்கூடாதுங்க, மனதுக்குள்ளே தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரமானது உங்களுடைய காதில் மட்டும்தாங்க படும்படி சொல்ல வேணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 இல்லைன்னா 21 முறை சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை வழிபடலாங்க. இந்த மந்திரத்தை சொல்லும்போது கண்களை மூடித்தாங்க மந்திரத்தை சொல்லும்போது தேவையற்ற பலவிதமான நினைவுகள் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வர வேணுங்க. நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் போன்றவற்றிலிருந்து ஏதாவது ஒரு பாடலை நம்ம தினமுமே பாராயணம் செய்ய வேணுங்க. பாடலை பாடும்போது கையில் பூஜையெல்லாம் வைத்து கொண்டு தாங்க இந்த பாடல்களை நீங்கள் பாட வேணும். நீங்கள் கண்களை மூடி முருகப்பெருமானுடைய பாடலை பாடக்கூடாதுங்க. முருகப்பெருமானுடைய முகத்தை பார்த்தபடி தாங்க நீங்கள் இந்த பாடலை பாட வேணும். அப்படி பாடும்போது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய கண்கள் நமக்கு அசைவது போல் தெரியுங்க. அவர் சிரிப்பது போல் நம்ம கண்களுக்கு தெரியுங்க. இந்த பாடலை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய பூக்களை முருகப்பெருமானுடைய பாதங்களில் போட்டுவிட்டு கற்பூர ஆராத்தி காட்டி வாய் விட்டு சத்தமாக அரோகரா என்று சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேணுங்க. நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் போது அறுபடை ஆண்டவனுக்கு அரோகரா, தாயான தெய்வத்துக்கு அரோகரா, தந்தையான தெய்வத்திற்கு அரோகரா, மூச்சான முருகனுக்கு அரோகரா, பேச்சான முருகனுக்கு அரோகரா என்று சொல்லித்தாங்க நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேணும். அதே போல் முருகப்பெருமானுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பூவில் ஒன்றை எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சட்டைப்பை இல்லைன்னா கைப்பையில் வைத்து கொள்ளலாங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் வேலைக்கு போகலாங்க. வீட்டில் இருந்து கிளம்பும்போது கையில் திருநீர் எடுத்து செயல்பட்டு அழிந்தது என்று சொல்லி தோங்கக்கூடிய கந்தர் அலங்கார பாடலை நீங்கள் பாடி நெற்றியில் நீங்கள் திருநீரை வைத்து கொண்டு நீங்கள் வேலைக்கு போகலாங்க. நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது ஆண்களாக இருந்தீங்கன்னா அஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாங்க. பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வழிபாடு செய்யலாங்க. அதுக்கு பின்னாடி முருகனுடைய ஏதாவது ஒரு பாட்டை தேர்வு செய்து நீங்கள் அலுவலகம் போகக்கூடிய வழியில் கேட்டுக்கொண்டே போகலாங்க. இல்லைன்னா உங்களால் பாட முடிஞ்சால் பாடிட்டு கூட போகலாங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமான் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருப்பாருங்க. முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியும் நன்மையும் தேடி வருங்க. முருகப்பெருமானுக்கு தீப வழிபாடு செய்வது ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. இதில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றிக்கூட வழிபாடு செய்யலாங்க. இல்லைன்னா எலுமிச்சை தீபம் இல்லைன்னா வெற்றிலை தீபம் ஏற்றிக்கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாங்க. முருகப்பெருமானுக்கு எந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரிங்க, அதனுடைய பலன்கள் அதிகப்படியாகவே இருக்குங்க. தீபங்கிறது பார்த்தீங்கன்னா இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியதாகுங்க. அது ஞானம் மற்றும் தெளிவின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியையும் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. அதே போல் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த செவ்வாய்க்கிழமை நாளில் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க. வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. இதனை தொடர்ந்து 9 வாரங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடுங்க. வீட்டில் இல்லைன்னா கோவிலில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. அதே போல் நல்லெண்ணெய், நெய் இல்லைன்னா எலுமிச்சை சாறு கொண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர்கள் இல்லைன்னா பழங்களை படைத்து அன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை ஓதலாங்க. இல்லைன்னா பாடல்களை பாடலாங்க. அப்படி கூட முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க. முருகப்பெருமானை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் மனமுருக வேண்டிக் கொண்டு தீப ஆராதனை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. தீப தூப ஆராதனை காட்டி நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.